35 தனியார் தங்கும் விடுதிகளை 15 நாட்களுக்குள் இடித்து அகற்றுமாறு மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீலகிரியில் உள்ள பொக்காபுரம், சிங்காரா, வாழைத்தோட்டம், சொக்கநல்லி, செம்மநத்தம் ஆகிய பகுதிகளில் யானை வழித்தடத்தை மறித்து தனியார் தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டுள்ளதாக யானை ராஜேந்திரன் என்பவர் கடந்த 2008ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் யானை வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ள விடுதிகளையும் பட்டா நிலங்களையும் காலி செய்யுமாறு 2011ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் யானை வழித்தடத்தில் உள்ள 38 தனியார் தங்கும் விடுதிகளை மூடி சீல் வைக்க உத்தரவிட்டது. அதன்படி 38 விடுதிகளுக்கும் சீல் வைக்கப்பட்ட நிலையில் யானை வழித்தட வழக்கில் மாவட்ட நிர்வாகமும் தமிழக வனத்துறையும் நீதிமன்றத்திற்கு பல்வேறு தவறான தகவல்களை வழங்கியிருப்பதாக தங்கும் விடுதி உரிமையாளர்கள் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இதையடுத்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி வெங்கட்ராமன் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு அந்த குழு நடத்திய விசாரணையில் குடியிருப்புக்கான உரிமத்தை பெற்று தனியார் தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 35 தங்கும் விடுதிகளை அவற்றின் உரிமையாளர்களே 15 நாட்களுக்குள் இடித்து அகற்றுமாறு மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 15 நாட்களுக்குள் விடுதிகளை இடித்து அகற்றவில்லை என்றால் மாவட்ட நிர்வாகமே இடித்து அதற்கான செலவை உரிமையாளர்களிடமிருந்து வசூலிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியது தவறு என்று தனியார் தங்கும் விடுதி சங்கத்தினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.